அப்போது மொத்தம் 3 விதமான வாய்ப்பு இருக்குங்க இன்றைக்கி. ஒன்றா இப்போ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பன் ஆகுது, ஒரு 23,000 ஓப்பன் ஆகுது, S2 கீழெலாம் ஓப்பன் ஆகுதுன்னா ப்ரைஸ் இங்கே வந்து இந்த S2 கிட்டேயோ இந்த இடத்துல S3 இருந்துச்சுன்னா S3 கிட்டேயோ ரிவர்ஸ் ஆகி அப்படியே கன்சால்டேட் ஆகி முடிச்சிருவான். ஓகேங்களா, இது வந்து ஃபஸ்ட்டு சினாரியோ. ரெண்டாவது சினாரியோ அதே தான், இங்கே ரீட்ரேஸ்மெண்ட் ஆவான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரைக்கும் கூட வருவான், நல்லா S1 கிட்ட கூட வரலாம், மேபி ஒரு 200 பாயிண்ட் ரீட்ரேஸ்மெண்ட் அந்த மாதிரி வந்து பயங்கரமாக ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் கீழே போயிட்டு திருப்பி மேலே வந்து நல்ல ஒரு டீசெண்டாக முடிச்சிடும். 100 பாயிண்ட் டவுன், 200 பாயிண்ட் டவுன். ஏன்னா இந்த 400 பாயிண்ட் ரெக்கவர் ஆகிறது நீங்கள் வாய்ப்பே கிடையாது, அதை விட்டுருங்க. பட் நல்ல ஒரு டீசெண்டான ரெக்கவரியை கொடுத்து முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ரெண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி ஹியூஜ் கேப் டவுன் சமயத்தில் நடக்கும். ஆனால் அதையும் தாண்டி இன்னொரு கொடுமையான சினாரியோ என்னன்னா, இந்த மாதிரி ரீட்ரேஸ்மெண்ட் வர்றது அப்படியே பாதாளத்துக்கு போயிடுவான். இந்த லோவையும் உடைச்சி இந்த லோயஸ்ட் பாயிண்ட் ஆஃப் டேல முடிச்சுட்டு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா கேப் அப்போ ஒரு 300 பாயிண்ட் கேப் அப்போ மேலே வந்துடுவான்.